ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. மனுஷனா பிறந்து நிறைய விஷயங்கள் பகவத் கைங்கரியங்கள் செஞ்சு இருந்தவங்களில் ஸ்ரீ ராமானுஜருக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல தனியாக சன்னதி இருந்து அவரோட விசேஷங்கள்லாம் கொண்டாடப்படுகிறது. அது மாதிரி அதுக்கும் முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி 12 ஆழ்வார்கள் அவதரித்த காலத்தில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்தாங்க. அந்த ஸ்ரீ ஆண்டாளுக்கும் எல்லா விஷ்ணு கோவில்லையும் ஒரு சன்னதி நிச்சயமாக இருக்குது. அதனால் எல்லாருமே அந்தந்த பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோவிலுக்கு போய் ஆண்டாள் சன்னதியில் ஒரு நிமிஷம் ஆண்டாளை நினச்சி அந்த பாசுரத்தை சொல்லலாம். இதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவா. வடநாட்டில் 3 நதிகள் சேர்ற இடம் கங்கை, யமுனை, சரஸ்வதின்னு. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் ஒரு இடம் இருக்குது, முக்குளம்னு பேர். ஸ்ரீ ஆண்டாள் அவதரிச்சப்புறமா அது திருமுக்குளம்னு பேர் வந்தது. 3 நதிகளும் அங்கே இருந்து பெருமாளை ஆராதிச்சதா வரலாறு சொல்கிறது. அந்த இடத்துல இப்போவும் இன்றைக்கும் வருஷம் மார்கழி மாதம் நீராடல் உற்சவம் ஆண்டாளுக்கு அந்த இடத்துல தான், திருமுக்குளத்தில் தான் நடக்கிறது. எல்லாரும் கட்டாயம் திருமுக்குளம்ன்ற இடத்த சேவித்து அந்த தேவதைகளை, நதி தேவதைகளை நினச்சிண்டு ஸ்ரீ ஆண்டாளை நினச்சிண்டு அந்த பாசுரத்தை கட்டாயம் சொல்லணும். திருவல்லிக்கேணியில் ரொம்ப விசேஷமான சன்னதி ஆண்டாள் சன்னதி இருக்குது. இங்கே நீராட்டல் மண்டபம்ன்றது குளத்துக்கு எதிர்க்க இருக்குது. கிழக்கு கோபுரத்து வாசலில் ஒரு மண்டபம் இருக்கும். அதில் தான் மார்கழி மாதம் 30 நாளும் நீராடல் உற்சவம், ஆண்டாள் ஏழ்றது எல்லாம் ரொம்ப நல்லா விசேஷமாக நடக்கும். கட்டாயம் எல்லாரும் பார்த்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். அந்த மார்கழி மாதமும் சேவிக்கலாம். ஆடிப்பூரம் அன்னைக்கும் கோவில் உள்ள விசேஷங்கள்லாம் நடக்கும். இங்கேயும் பார்த்தசாதி பெருமாளும் ஆண்டாளும் ஒரு நாள் பெரிய மாட வீதி உலா வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விசேஷம் எங்கேயுமே கிடையாது. இங்கே திருவல்லிக்கேணியில் அந்த பெரிய விசேஷம் இருக்கும். திருப்பதியிலேருந்து மாலை மரியாதையும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சூடி கொடுத்த சுடர்கொடின்னு பேர் கொண்ட ஆண்டாளோட மாலையும் திருப்பதி பெருமாளுக்கும் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கும் இன்னி வரைக்கும் போயின்னு இருக்கு. அங்கேருந்தும் மரியாதை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டு. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.